குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி மார்னிங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைடில் சாதம் வெந்துட்டுருக்கு. கூடவே நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கான ப்ரிப்ரேஷன் இப்போவே ரெடி பண்ணி வைக்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒரு டம்ளர் கம்பு எடுத்துருக்கோம். அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் வடித்த சாதத்தில் தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தக்காளி சாதம் வித் நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது ரொம்பவே ரேர். அந்த கோழி நான் வாங்கிட்டு நான் வளர்க்குறேன். அது நான் வளர்க்குற கோழி போட்ட முட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா, முட்டையை உடச்சி கல்லில் ஊற்றியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பீச் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதை அப்படியே அல்டி பல்ட்டி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதத்து மேலே நம்ம சின்ன வெங்காயம், நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. சரி வாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு.